அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜே பிரியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றின கதை தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சரஸ்வதி எப்போவுமே காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு எல்லா வீட்டு வேலையும் படபடன்னு முடிச்சிருவா. அவளை பார்த்தா மற்றவங்களே பொறாமப்படுவாங்க, எப்படி இவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுதுக்கிறன்ட்டு. லக்ஷ்மிமா வந்தாங்க, சரஸ்வதியுடைய மாமியார். என்ன சரஸ்வதி, வேலையெல்லாம் முடிஞ்சு போல அப்படின்னாங்க. ஆமாங்க அத்தை, காலையில் தோசை தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுட்டேன், மதியத்துக்கு எல்லாமே செஞ்சாச்சு அப்படின்னு. ஏம்மா மதியத்துக்கு லேட்டாக கூட செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க. இல்லைங்க காலையிலே சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்ல, அதான் காலையிலே செஞ்சு முடிச்சுட்டுருந்தாங்க. கொஞ்சமாவது என்னையும் வேலைக்கு செய்ய விடலாம்ல, எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டா எப்படி சரசு, எனக்கும் கொஞ்சமாவது வேலை இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க லக்ஷ்மி அம்மா. ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் தானே செஞ்சுட்டு இருந்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்கிறேன், இது என்ன தப்பா அப்படின்னாங்க. மக செல்வி, நல்ல மாமியார் நல்ல மருமகன்ட்டே வந்தாங்க. பாடிம்மா வா, பாரு உங்கள் அண்ணியெல்லாம் காலையில் 4 மணிக்கு எழுந்து எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாங்க. நீ என்னன்னா 7 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு ஆஹாயா வந்து சேர்ற, பரவாயில்லையா? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்கு அடுத்த 1 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சதும் இதே மாதிரி மாமியார் வீட்டில் போய் 7 மணிக்கு எழுவியான்னு கேட்டாங்க லக்ஷ்மி அம்மா. அதுக்கு என்னம்மா, போகும்போது உன்னையும் கூட்டிகிட்டு போயிட்டா போச்சு, நீ வந்து வேலையெல்லாம் செஞ்சிட மாட்டியா? உனக்கும் இங்கே வேலை வெட்டி இல்லாமல் நீ சும்மா தானே இருக்கிற, அண்ணியே எல்லா வேலையும் செஞ்சிடறாங்க, அதனால் நீ என் வீட்டுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சிருன்னு சொன்னால் செல்வி நக்கலாம். சொல்லுவடி சொல்லுவ. செல்வியுடைய காதை திருவினாங்க லக்ஷ்மி அம்மா. அம்மாம்மா வலிக்குது, விட்டுரு, தெரியாமல் சொல்லிட்டேன், உன்னை கூட்டின்னு போனால் அது எனக்கு டார்ச்சர் தான், நானே போய் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொன்னா செல்வி. சரி சரி எல்லாம் போதும் விடுங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னா லக்ஷ்மி. பேசிட்டே இருக்கும்போது வெளியேந்து ஒரு சத்தம், எனக்கு சாப்பாடு இல்லையா, நான் இன்னைக்கு இங்கே சாப்பிட்லாம் தானே அப்படின்னா. திரும்பி பார்த்தா அது நம்ம லக்ஷ்மி அம்மாவுடைய சின்ன பையன் கவின். டேய் வாடா வாடா, இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டே இருந்தேன், திடீர்னு வந்து நிற்கிறேன், எதுவுமே சொல்லலை, நீ நாளைக்கு தான் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வர்ற டைமுக்கு வருவேன்னு நினச்சேன், பரவாயில்லையே, ஏதோ அண்ணனா பொறுப்பாக ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு போல அப்படின்னாங்க லக்ஷ்மி அம்மா. இன்றைக்கி மட்டும் பொறுப்பாக வரலம்மா, இனிமேல் நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க எனக்கு மனசே இல்லைம்மா அப்படின்னு ஓவர் ஆக்டிங் பண்ணால் நம்ம கவின். என்னடா வேலையை விட்டு முடிக்கிட்டாங்களா, போச்சா அப்படின்னால செல்வி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐயாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாச்சு, இனிமேல் எனக்கு கல்கத்தாவில் வேலை இல்லை, சென்னையிலே வேலை பாரு, மேனேஜராக வேலை பாருன்னு அனுப்பிட்டாங்கன்னாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். செல்வி, டே எனக்குடா இன்க்ரிமெண்ட் வந்தால் எனக்கு தருவியாடா அப்படின்னு கேட்டால் செல்வி. அதெல்லாம் நான் தருவேன், ஆனால் அதை வாங்க தான் நீங்கள் இருக்க மாட்டியே, அடுத்த மாதத்தோட நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன் புருஷன் கூட திருச்சியில் போய் செட்டில் ஆயிடுவேன், அப்பாடா விட்டது தொல்லைன்னு நாங்கள் எல்லோரும் ஒரே ஜாலியாக இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி விளையாட்டாக சொன்னான் கவின். செல்வியும் கவினும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. லட்சுமி அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு, போதும் போதும், இப்போ தான் என்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னாங்க. வாடா கவின் வா, வந்து உட்காரு அப்படின்னு செல்வி அம்மா சொல்கிறதுக்குள்ளே நம்ம சரஸ்வதி தான் படபடன்னு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கவின் கையில் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, நான் வந்து நின்று அடுத்த நிமிஷம் என் கையில் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா, அதுதான் அண்ணி அப்படின்னாங்க கவின். அதெல்லாம் இருக்கட்டும் கவின், உனக்கு இப்போ சேல்ரி என்ன என்ன ப்ரமோஷன் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்ல அப்படின்னு ஆர்வமாக கேட்டால் செல்வி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தேன், இப்போ ப்ரமோஷன் நான் வந்து மேனேஜர் ஆகிட்டேன், இன்க்ரிமெண்ட் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் எனக்கு கம்பெனி யூஸுக்குன்னு கார் கொடுத்துருக்காங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு வீடும் தனியாக கொடுத்துருக்காங்க, ஆனால் போகலாமா வேணாம் தான் யோசிக்கிறேன் தனியாக அப்படின்னா. உடனே செல்வி குறுக்கு வந்து, ஏண்டா வீடு நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், நீ மட்டும் எதுக்கு தனியாக அங்கே போய் இருந்துக்கிட்டு, கம்பெனிக்கு ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு 1 hour ட்ராவல் தான், எனக்கு வீட்டோட இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னான் கவின். அது சரிம்மா, அப்பாவை எங்கே காணோம் அப்படின்னு கேட்டான் கவின். இல்லைடா, நாளைக்கு செல்வியை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான் அதுக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்கு அப்பா போயின்னுங்கிறாரு, சொந்தக்காரருக்கெலாம் சொல்லியாச்சாம்மா கேட்டான் கவின். சொல்லியாச்சுடா, எல்லாரும் நாளைக்கெலாம் வந்துடுவாங்க, அண்ணா அசோகன் தான் எப்போ வருவானோ தெரியல அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அண்ணி எப்போ வராரு அண்ணன் கேட்டான் கவின். இன்னைக்கு தான் அவரும் வரேன்னு சொன்னார், எப்போ வராருன்னு தெரியல அப்படின்னு சொன்னா சரஸ்வதி. உடனே செல்வி, ஓ அத்தான் அண்ணன் 1 வாரம் கழிச்சு வராருன்னு அண்ணி பயங்கரமாக ரெடியாக இருக்கீங்களா, அண்ணனுக்காக அண்ணனை இம்ப்ரெஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டா செல்வி. பொடி பைத்தியம் அப்படின்னு கவின் திட்டிகிட்டே இருந்தான். 2 பேரும் திருப்பி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. போதும் போதும் உங்கள் வேலையெல்லாம் நிறுத்துங்க, நீ பார்லர் போகணுன்னல்ல, சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு செல்வி அதட்டினாள் லக்ஷ்மி. காலை உணவு கவினுக்கு வந்து சரஸ்வதி பரிமாறிட்டு இருந்தா. அண்ணி செம்ம டேஸ்ட்டு போங்க, உங்கள் கையில் சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல, அம்மா நல்லா தான் சமைப்பாங்க, ஆனால் உங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்க, நீ
கல்கத்தாவில் அங்கேருந்த சாப்பாடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படா வீட்டுக்கு வருவோம், உங்கள் சாப்பாடு எப்படா சாப்பிடுவோன்னு இருந்துச்சு. பரவாயில்ல, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சாச்சு, இனிமேல் டெய்லி உங்கள் கையால் தான் சாப்பாடு அப்படின்னாங்க. அதுக்கு சரஸ்வதி, அதுக்கு என்ன கவின், டெய்லியும் நான் தான் சமைக்கிறேன், ஜாலியாக சாப்பிடு, உனக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் அண்ணி, நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் பிடிச்சதான் செஞ்சு வச்சுருக்கீங்களே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஓகே ஓகே விடு கவின் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம அசோகன் வந்தார். இவங்க பேசுகிறதெல்லாம் அவர் வெளியே வந்து 5 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தார். அண்ணா வாண்ணா, இப்போ தான் வரையா அப்படின்னு கேட்டான் கவின். ஆமாம் ஆமாம், இப்போ தான் வரேன் அப்படின்னா. வாண்ணா சாப்பிட்லாம், அண்ணி சூப்பராக சமைச்சு வச்சுருக்காங்க, தோசைக்கு சட்னிக்கு செம அப்படின்னா. ஏண்டா தோசைக்கும் சட்னிக்கும் என்னடா எப்பவும் சாப்பிட்றது தானே அப்படின்னு சொன்னார் அசோகன். நான் உனக்கு என்னன்னா தெரியுது, அண்ணியோட செய்கிற டேஸ்ட்டு தான், அண்ணி கையால் சாப்பிட்டு பாரு அப்படின்னாரு. நான் சாப்பிடாதான் நீ புதுசாக வந்து சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னார் அசோகன். அப்படி இல்லைண்ணா, நான் ரொம்ப நாள் கேப் விட்டு சாப்பிட்றதுன்னா அதனாலே என்னமோ அண்ணி சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாகுது, வா வா சாப்பிட்லாம் அப்படின்னா. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அசோகன் போயிட்டார். சரஸ்வதி கிட்ட சரியாக முகம் கொடுத்து பேசலை. சரஸ்வதியும் சரி இப்போ தானே வந்திருக்காரு, அலைச்சல் டயர்டாக இருக்குன்ட்டு கொஞ்சம் கண்டுக்கல. அப்புறம் அடுத்த நாள் பொண்ணு பார்க்க வரதுனால எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. வேலையெல்லாம் படபடன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணு பார்க்குற நாளும் வந்துச்சு. அப்போ நம்ம சரஸ்வதி என்ன பண்ணாங்க, செல்விக்கிட்ட செல்வி மாப்பிள்ளை யாருன்ட்டு கரெக்டாக முதல்ல பார்த்துக்கோ, என்ன பொண்ணு பார்க்க வரும்போது நான் ஃபஸ்ட்டு கவினை தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் உங்கள் அண்ணா தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. இதை நம்ம அசோகன் கேட்டார். அவருக்கு மனசில் ஏதோ உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. மாப்பிள்ளை வீட்டாரும் வந்தாங்க. செல்வி எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அன்றைக்கே வந்து தேதியெல்லாம் குறிச்சிட்டு நிச்சயமும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. அசோகன் மட்டும் சாப்பிட வரவே இல்லை. எங்கம்மா அசோகனை காணோன்னு லக்ஷ்மி கேட்டாங்க. தெரியலம்மா, நான் இன்னும் அவரை பார்க்கல அப்படின்னு சொன்னா சரஸ்வதி. சரி போய் கூப்பிட்டு வந்து சாப்பிடவே, எங்களுக்கெல்லாம் காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்டாக இருக்குது, போய் படுக்கிறோம், அசோகன் நீ சாப்பிட்டு தூங்குமா அப்படின்னு லக்ஷ்மி தூங்க போயிட்டாங்க. சரிங்க அப்படின்ட்டு தேடிட்டு இருந்தா அசோகனை. எங்கே ஃபோனு வீட்டில் தான் இருக்குது, ஆளவே காணோன்னு சுற்றி வீடு முழுக்க எல்லா இடமும் தேடி பார்த்தா. எதுக்கு இருக்கட்டுன்னு மொட்டை மாடிக்கு போனான். அங்கே அசோகன் சிகரெட் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தார், ஏதோ டென்ஷன் ஆகிற மாதிரி. போயிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்தா. ஆனால் அசோகனும் கோவமாக கையை உதறிட்டு என்னப்பா உனக்கு அப்படின்னு கேட்டான். எங்க சாப்பிட டைம் ஆகலையா, சாப்பிட வாங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்க, சாப்பிட தானே கூப்பிட்டேன். போ உன் சாப்பாடை ரசித்து சாப்பிட்றதுக்கு தான் வீட்டில் ஆளுங்க நிறைய இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு அசோகன் சொன்னான். என்னங்க யார் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்லன்னு என்ன, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், நீங்கள் வந்து சாப்பிட்டு படுங்களேன், எனக்கு இப்போ பசிக்கல. சரி எது கோவமாக இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு ஆசையாக கிட்ட போய் கட்டி பிடிச்சா நம்ம சரஸ்வதி. ஆனால் தள்ளி விட்டான் அசோகன். அவன் தள்ளி விட்ட வேகத்தில் சரஸ்வதிக்கு ஒரு நிமிஷம் தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ ஒரு மூர்க்கமாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் புரியாத கேட்டா. அது சரி, நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்ப நீ என் தம்பியை தானே மாப்பிள்ளை நினச்சி அவனை கட்டிக்கிறதுக்கு தான் ஓகே சொன்னியான்னாங்க. ஏங்க 4 பொண்ணுங்க ஒன்றா நின்றா உங்களுக்கு கல்யாண பொண்ணு யாருன்னு தெரியாத போகும். அதே மாதிரி தான் எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சி, உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்துச்சி, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன இருக்க, விளையாட்டாக நடந்த விஷயம் தானேன்னாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே, நீ கவின் மேலே ஆசைப்பட்டிருக்குன்னு தான் தெரியுது. ஒருவேளை நீ கவினை கட்டிக்கணுன்றது, கவின் கூட சந்தோஷமாக இருக்குன்னு தான் என்னை கட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தியா, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்டான். இது கேட்ட ஒரு நிமிஷம் நம்ம சரஸ்வதிக்கு உலகமே இருண்ட மாதிரி இருந்துச்சு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், அது ஒரு விபத்தாக நடந்த விஷயம், இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த நிமிஷத்தோட கவின் மேலே எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. ஆனால் நான் ஒரு தம்பியாக தான் பார்க்குறேன், அவன் என்னை ஒரு அண்ணியாக தான் பார்க்குறான். இது நீங்கள் ஏன் அப்படி தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி. போதும் நிறுத்து, நீங்கள் 2 பேரும் கொலாவ தான் நானும் பார்த்துட்ருக்கேனே, எனக்கு அது கன்ஃபார்மாக தான் தெரியுது. உனக்கு நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன். செல்வி கல்யாணம் முடிகிற 1 மாதம் தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும், அதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும். ஏன் நான் வீட்டை விட்டு போகணும், இது ஏன் வீடு அப்படின்னா, எனக்கும் உனக்குமே இனிமேல் எந்த உறவும் கிடையாது. நீ எப்போ அவனை மாப்பிள்ளை நினச்சின்னு தெரிஞ்சோ எனக்கு அப்பயோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ இன்னை வரைக்கும் என்ன புருஷனாக நினைக்கிறியா, அவனை புருஷனாக நினைக்கிறியான்னு எனக்கு தெரியல. அதனால் நீ இனிமேல் இங்கே இருக்க தேவையில்ல. செல்வி கல்யாணம் முடிஞ்சதும் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டே இருக்கலான்னு சொன்னான். நீங்கள் வானா உங்கள் கூட நான் பொண்டாட்டியாக வரணும், இங்கே வேணான்னா நான் திருப்பி போயிருந்தேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு, அப்படி தானே அப்படின்னு கேட்டால் சரஸ்வதி. ஆமாண்டி, நீ ஒழுக்கம் இல்லாதவ, உன்னெல்லாம் வச்சு என்னால் வாழ முடியாது, கிளம்பிரு அப்படின்னு சொன்னான் அசோகன். அதெல்லாம் பண்ண முடியாது, உங்களை என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு கோவமாக போயிட்டா சரஸ்வதி. ஏதோ கோவத்தில் இருக்கிறாரு, தப்பாக புரிஞ்சிட்ருக்காரு, 2 நாளில் சரியாக போயிருன்னு அவளும் நினச்சா. ஆனால் சரஸ்வதி கூட அசோகன் சரியாக பேசலை. சரி கொஞ்ச நாள் எல்லாம் மாறிடும்னு இருந்தா.
எல்லாரும் கல்யாண வேலையாக பிஸி ஆகிட்டாங்க. கவின், அசோகன் 2 பேருமே லீவ் போட்டுட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் தான் இருந்ததுனால பத்திரிக்கை கொடுக்கறது, புடவை எடுக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாங்க. அதனால சரஸ்வதியும் பெருசாக யாரும் கண்டுக்கல. அவள் வேலையை செஞ்சுட்டு இருந்தா, மற்றவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. போக போக சரஸ்வதி சரியாக சாப்பிட்றதில்ல. அசோகன் அவகிட்ட ரொம்ப கடுமையாகவே நடந்துட்டு இருந்தான். சரியாக பேசாமல் இருந்தான். இது இவ்வளோ அரிச்சிட்டே இருந்துச்சு. இது எப்படி போகும்? கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை இப்படித்தானா? இல்லை அசோகன் மனசு மாறுமா? உண்மையிலேயே நம்மளை பற்றி அவர் என்ன நினச்சிட்ருக்காரு? எதுவுமே தெரியாமல் தயக்கத்தோடே இருந்தா சரஸ்வதி. போக போக சரியாக சாப்பிடாம உடல் மெலிஞ்சிட்டே போனான். மற்றவங்க பிஸியாக இருந்ததுனால அவளை கவனிக்க யாருக்கும் நேரம் கிடைக்கல. கல்யாண நாள் நெருங்க நெருங்க இவளும் மெலிஞ்சிட்டே போனான். இன்னும் 10 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்குன்ற சூழல் வந்துச்சு. அந்த டைம் அசோகன் ஒரு டிவோர்ஸ் பத்திரிக்கை கொடுத்தான். என்னதுன்னு கேட்டால் சரஸ்வதி, உனக்கு எனக்கு செட் ஆகாது, இந்த விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வாழ்க்கையை முறிச்சிட்டு நீ போயிடுனா. சரஸ்வதி கராராக சொல்லிட்டா, நான் கையெழுத்து போட மாட்டேன், இதுதான் என் வீடு, நான் இங்கே வாழ வந்திருக்கேன், நான் கடைசி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன்னா. எப்படி நீ இந்த வீட்டில் வாழ்ந்துடுறேன்னு நான் பார்த்துறேன்னு சொன்னான் அசோகன். அது நடக்க தான் போகுது, கடைசி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி கோவமாக வெளியே வந்துட்டா. வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் திடீர்னு அவளுக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. மயங்கி கீழே விழுந்துட்டா. வீட்டிலேருந்து லக்ஷ்மி அம்மா, கவின், செல்வி எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஆனால் அசோகன் எந்த பதட்டமே இல்லாமல் இருந்தான். அண்ணா என்ன பார்த்துட்ருக்க, அண்ணி திடீர்னு மயங்கிட்டாங்க, தண்ணி தெளித்து விடுனா. இத்தனை பேர் இருக்கீங்களே தெளிங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொன்னான். உடனே ஆட்டோவை கூப்பிட்டுவாங்க, அண்ணி தண்ணி தெளிச்சும் அன்னைக்கு மயக்கம் தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னாங்க. உடனே அசோகன் நின்றுட்டே இருந்தான். ஆனால் என்ன பண்ணுற, அண்ணியை தூக்குன்னு கவின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அவளை தூக்கிட்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் செக் பண்ணி சரஸ்வதி 2 மாதம் கன்சீவாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. இதை கேட்டு வீட்டில் இருந்து எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், தாங்க முடியல. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அக்கம் பக்கத்தெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போது செல்விக்கு கல்யாணம் ஆக போகிற சந்தோஷத்தோடு இந்த சந்தோஷமும் ஒட்டுக்கா இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் அசோகனுக்கு மூஞ்சில் ஈ ஆடலை. இது கவினோட குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவன் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தே கிளம்பி போயிட்டான். தேடி தேடி பார்த்தாங்க இவங்க அசோகன் எங்கே இருக்கான்ட்டு, யார் கண்ட்லேயும் படலை. அதுக்கப்புறம் சரஸ்வதி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நடு ராத்திரி தான் வந்தான் அசோகன். எங்கடா போனேன், திடீர்னு உன்னை காணோன்னு நாங்கள் எல்லோரும் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு லக்ஷ்மி கேட்டாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்டான். ஏண்டா உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கிறா, அந்த சந்தோஷம் உன் மூஞ்சில் கொஞ்சம் கூட தெரியல, நீ பாட்டுக்கு என்னமோ இருக்க அப்படின்னாங்க. சரிம்மா இருக்கிற வேலையை போய் பாருங்க, போய் எல்லாம் தூங்குங்க, இன்னும் 10 நாள் தானே கல்யாணத்துக்கு இருக்குது, அதெல்லாம் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அடுத்த நாள் கவின் ஒரு 2 பேக் ஃபுல்லாக திங்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு வந்தான். லட்சுமி அம்மா கேட்டாங்க, என்னடா இது ஏதோ பேக் இத்தனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணி வர வர ரொம்ப டயர்டாயிட்டாங்க, வாமிட் வருதுன்னு சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு வேற நீ சொன்ன. என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்க, அதான் அவங்கள போய் பார்த்து கன்சீவ் ஆகும்போது என்னென்னலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதில் ப்ரோட்டீன் பவுடரு, குங்குமப்பூ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் டைமுக்கு அன்னிக்கு கொடுக்கணும். இந்த பேக் ஃபுல்லாக பழங்க இருக்குது, 1 ஹவருக்கு ஒரு டைம் அன்றைக்கி ஜூஸ் போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த டைம் அசோகன் வந்தான். உடனே லக்ஷ்மி அம்மா என்னன்னாங்க, ஏண்டா உன் மூஞ்சில் எந்த சந்தோஷமும் தெரியல, பாரேன் கவின் அண்ணி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான், என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னாங்க. அது கேட்ட அசோகன், ஆமாம் அது அவன் தானே அப்பன், அதனால எல்லாம் அவன் செய்கிறான்னு சொன்னான். இது கேட்டு சரஸ்வதிக்கு நெஞ்சு வெளியே வந்துடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கவினுக்கு இது புரியல. அவன் ரொம்ப சந்தோஷமாக சொன்னான், ஆமாம் உனக்கு பையனா அவன் என்னை சித்தப்பான்னு தானே கூப்பிடுவான், நானும் சித்தப்பா தானே ஆக போகிறேன், அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு கவின் சந்தோஷமாக சொன்னான். அடுத்து 10வது நிமிஷத்தில் ஆட்டோ ஒன்று வெளியே வந்து நின்றுச்சு. அசோகன் பேக்கோட வந்தான். என்னடா பேக்கோட வந்து நிற்கிற அப்படின்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, நான் மும்பைக்கு போகிறேன் அப்படின்னா. ஏண்டா கல்யாணம் 10 நாள் இருக்குது, அதுக்குள்ளே எங்கே நீ போகிறேன்னு சொல்கிறேன்னு லக்ஷ்மி அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா நாளைக்கே நான் டியூட்டியில் ஜாயின்ட் ஆகணும், நல்ல வேலை, இது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷனு, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு. ஏண்டா அப்பா வந்துட்டும் சொல்லிட்டு போயேண்டா. இல்லைம்மா இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு ட்ரெயின், அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணால் அந்த ட்ரெயினுக்கு என்னால் போக முடியாது. அது சரி சரஸ்வதி எங்கே, உள்ளே தூங்கிட்டு இருக்கா. சரி தூங்கிட்டு இருந்தா என்னை எழுப்பியாவது சொல்லிட்டு போயேண்டா. இல்லைம்மா அவள் தூங்கிட்டு இருக்கா, ரெஸ்ட் எடுக்கட்டும், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, இப்போ போனால் தான் நான் போய் ட்ரெயினை பிடிக்க முடியும், நாளைக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஏன்னா கல்யாணத்துக்கு 10 நாள் தாண்டா இருக்குது. அம்மா நான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு 2 நாள் மட்டும் இருந்துட்டு லீவ் போட்டு வந்துடுவோம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு லக்ஷ்மி அம்மாட்ட சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷத்தில் மின்னல் வேகத்தில் ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிட்டான் அசோகன். தூங்கிட்டு இருந்த சரஸ்வதி ஆட்டோ சத்தம் கேட்டு வெளியே எழுந்து வந்தா. என்னத்த ஏதோ ஆட்டோ சத்தம் கேட்டுச்சு, யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டா சரஸ்வதி.
அது ஒன்றும் இல்லைம்மா, மருமக மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்ச லட்சுமி, முக்கியமான வேலையா ப்ரமோஷன்னு அசோகன் உங்ககிட்ட சொன்னானாமே, அதான் நீ தூங்கிட்டு இருக்கன்னு நீ எந்திரிச்சு வந்ததை என்ன சொல்ல சொன்னான் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டு 2 நாளில் வந்துடுவானாம்மா அப்படின்னாங்க. சரஸ்வதிக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அசோகன் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்திருக்காரு அப்படின்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. போன அசோகன் யாருக்கும் ஃபோனும் பண்ணல, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. கவினும் அசோகனுடைய அப்பாவை லக்ஷ்மி அம்மாட்டு கேட்டாங்க, என்ன இது பழக்கம், அவன் பாட்டுக்கு சொல்லாமல் செய்யாமல் போயிட்டான், கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, வந்துடுவான் தானே அப்படின்னு கேட்டார். வந்துடுவான் தாங்க சொல்லிட்டு போயிருக்கான், பார்ப்போம் அப்படின்னாங்க. கல்யாண நாளும் வந்துச்சு. எல்லோரும் ஃபோன் மேலே ஃபோனாக அசோகனுக்கு பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அசோகன் ஃபோனையே எடுக்கலை. வந்திருந்த சொந்தக்காரெல்லாம் அசோகன் எங்கன்னு தான் கேட்டாங்க. அவன் வந்துடுவான்னு சொல்லி சமாளிச்சுட்டே இருந்தாங்க. கல்யாணமும் முடிஞ்சு, பொண்ணு மாப்பிள்ளையும் போயாச்சு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மாவுக்கும் வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அசோகன் எங்கே தான் போனான், நல்லா தானே இருக்கானா என்னமோ. லக்ஷ்மி அம்மாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. கவின் கிட்ட சொன்னாங்க, டேய் உங்கள் அண்ணனை காணான்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட்டாவது பண்ணுறான்னாங்க. இதை கேட்ட கவின், என்னென்னமா போய் பண்ணுறது, அண்ணனா தான் பேகை எடுத்துகிட்டு போனார், போனவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு, போய் என்னென்ன பண்ணுறது அப்படின்னா. கம்பெனியில் ஏதாச்சும் விசாரித்து பாருடா, அப்போ தான் தெரியுன்னாங்க. சரிம்மா பார்க்குறேன் அப்படின்னா. 2 மாதம் முடிஞ்சு போச்சு. சரஸ்வதி வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடலை, படுத்த படுக்கையாகவே இருந்தா. அவள் வாழ்க்கையை நினச்சி அவள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தா. இது அவள் உடல்நிலை ரொம்ப மோசமாகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நான் சரஸ்வதி செக்கப் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரேன்டா, நீ அதுக்குள்ளே அசோகனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா அவனுடைய ஆஃபீஸில் போய் விசாரிச்சு வை அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லிவிட்டு சரஸ்வதி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் கவின் ரொம்ப ஆர்வமாக கேட்டான், அம்மா டாக்டர் என்னம்மா சொன்னாங்க, அண்ணியும் குழந்தையும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டான். இருடா அப்பா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. ஏம்மா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டான் கவின். இல்லை அப்பா வரட்டும், இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. அசோகனுடைய அப்பா பிரபாகரனும் வந்தார். ஏங்க என்ன தான் நினச்சிட்ருக்கான் அசோகன், இப்படி பொண்டாட்டி விட்டுட்டு போனால் என்ன அர்த்தமா அப்படின்னாங்க. ஏண்டி எனக்கு என்னாடி தெரியும், உங்ககிட்ட தான் அவன் சொல்லிட்டு போனான், எங்கே போனான் என்னான்னு தெரியல. டே கவின், ஆஃபீஸில் விசாரிக்க சொன்னனே விசாரிச்சியான்னு அதட்டினாரு பிரபாகரன். எல்லாம் விசாரிச்சிட்டம்பா, அண்ணனுக்கு எந்த ப்ரமோஷனும் கிடைக்கலையாம், அதே மாதிரி அவங்க ஹெட் ஆஃபீஸும் மும்பையில் எந்த ஆஃபீஸும் இல்லையாம், அண்ணனாக தான் இந்த வேலை வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போய்க்கிறாரு, எங்கே போனாருன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு சோகமாக சொன்னான் கவின். இதையெல்லாம் கேட்டுட்டு சரஸ்வதி எதுவுமே நடக்காத மாதிரி எந்த அதிர்ச்சி இல்லாமல் இருந்தா. இது லக்ஷ்மி அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகத்தையும் பயத்தையும் அதிகரிச்சிச்சு. அதெல்லாம் விடுமா, ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான் கவின். என்னத்தரா சொல்கிறது, உங்கள் அண்ணி எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா, பித்து பிடிச்சவ போல் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்னன்றாங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க, சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க, இப்படியே போனால் 2 உசுருக்குமே உத்தரவாதம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்னென்னு சொல்கிறது, அசோகன் வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும்னாங்க. வரமாட்டேன்றான், எங்கே இருக்கானே தெரியல, எப்படிமா தேடுறதுன்னு தலையை சொரிச்சுக்கிட்டான் கவின். எதையுமே கண்டுக்காத மாதிரி சரஸ்வதி இருந்தா. லக்ஷ்மி அம்மாவுக்கு ஏதோ உறுத்த ஆரம்பிச்சிச்சு. சரஸ்வதி உண்மையை சொல்லு, எங்கே இருக்கான் அசோகன், உனக்கு தெரியுமா தெரியாதா, என்ன ஏதாவது உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்க. அத்தை அப்படின்னு மெல்ல இழுத்தா சரஸ்வதி. அண்ணி எதா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்கள், அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும், என்ன தான் பண்ணுறீங்க உங்கள் லைஃப்பில் நடக்குது எங்களுக்கும் புரியல, தயவு செஞ்சு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சனான் கவின். ஒரு நிமிஷம் அப்படின்னு எந்திரிச்சு போனவ ரூம்லேருந்து ஒரு கவரில் ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து நீட்டினான். அதை பார்த்து எல்லாருக்குமே நடுங்கி போயிட்டாங்க. அது என்னன்னா, நம்ம அசோகன் வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருக்கான் சரஸ்வதிக்கு. இது பார்த்துட்டு என்ன இது அப்படின்னு ஒன்றுமே புரியாத கேட்டாங்க. நான் யார் அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா சரஸ்வதி. இது என்ன நீ என் மருமக அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா. என் வயிற்றில் வளர குழந்த, அது என் பேரப்புள்ள தானே, இதில் என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைக்கு அது சந்தேகமாக இருக்குது, அவர் என்ன சந்தேகப்படுறாரு, என்னையும் உங்கள் சின்ன பிள்ளையும் சந்தேகப்பட்டு அவர் பேசினார், இது தப்புன்னு நான் சொன்னேன், நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறேன்ட்டு போயிட்டாரு, போன 10 நாள்லே வேற ஒரு கல்யாணமும் பண்ணி ஃபோட்டோ அனுப்பிட்டாரு, இனிமே அவ்வளோதான் அத்தை, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அழுதா சரஸ்வதி. இதை கேட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அழுந்தா லக்ஷ்மி. பிரபாகரனுக்கோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. கவினுக்கு தலை சுற்றி போச்சு. நம்மளையும் அண்ணியும் அண்ணன் சந்தேகப்படுறானா,
அதனால அண்ணியை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கினானா? ஒன்றுமே புரியாமல் நின்றான். பிரபாகரன் என்னன்னாருன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அவன் கண்டிப்பாக உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவான்னாங்க. இதை கேட்டு கவினுக்கு செம கோவம் வந்துருச்சு. ஏப்பா, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பினுங்கிறான், அவன் திரும்பி வருவான்னு நீங்கள் அண்ணியை சமாதானப்படுத்துறீங்களா? இதில் ஏதாச்சும் நியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே அவன் திரும்பி வந்தால் அண்ணி அவன் என்னை ஏற்று முடியுமா அண்ணியால் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நிமிஷம் லக்ஷ்மி அம்மா முடிவு பண்ணாங்க. இங்கே பாருமா சரசு, நீ ஒன்றும் யோசிக்காத. நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த, இனிமே நீ என் மக. அவன் போனால் போயிட்டு போகிறான். உனக்கு ஒரு அம்மாவா நான் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். என் பேரப்புள்ளி நான் பார்த்துப்பேன். இனிமேல் நீ எதுக்கும் யோசிக்காத, தைரியமாக இரு, நான் இருக்கேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. சரஸ்வதி கட்டி பிடிச்சி அழுதா. அத்தை, நீங்கள் இல்லைன்னா நான் என்ன ஆகனே எனக்கு தெரியல அத்தை அப்படின்னா. உனக்கு நாங்கள் இருக்கோம், ஒரு குடும்பம் இருக்குது. போனவனாவே இருக்கட்டும், உனக்கு நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாத அப்படின்னு சொன்னார் பிரபாகரன். அது சரிம்மா, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? அக்கம் பக்கத்தில் கேட்பாங்களே, நாலு கிட்ட வர வர எங்கே அசோகன் வரலையா, பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு ஓடிட்டானான்னு கேட்பாங்களே அப்படின்னா கவன். அதெல்லாம் இருக்கட்டும்டா, உனக்கு ஆஃபீஸில் வேற ஒரு வீடு கொடுத்துருக்காங்க தானே, நீ அந்த வீட்டை வேணான்னு சொல்லிட்டியா என்ன அப்படின்னு கேட்டாங்க லக்ஷ்மிம்மா. இல்லைம்மா, சாவி எங்கிட்ட தான் இருக்குது, நான் அது எப்போவாவது யூஸ் ஆகுன்னு நான் வச்சுருதாம்மா இருக்கேன் அப்படின்னா. சரி, இப்போதைக்கு நம்ம அங்கே குடி போயிடலாம், யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம், யாருடைய கேள்விக்கு நம்ம இப்போதைக்கு பதில் சொல்ல வேணாம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு சரஸ்வதிக்கு பிரசவ நாள். ஹாஸ்பிட்டலில் போராடி இன்னொரு உயிர் கொடுத்துருக்கா சரஸ்வதி. அழகான பஞ்சு மிட்டாய் மாதிரியான குழந்தை அவள் கையில் இருக்குது. பெண் குழந்தை வாரி தன் முகத்தோட முகத்தை வச்சு அணைச்சி கண்ணீர் சிந்திட்டு இருந்தா சரஸ்வதி. ரொம்ப வலிக்குதாம்மா அப்படின்னு கேட்டா லக்ஷ்மி. இல்லத்த, இவளுடைய முகத்தை பார்த்ததும் எனக்கு எல்லா வலியும் மறந்து போச்சுன்னு சொன்னா சரஸ்வதி. எல்லாம் மாறிடும், நீ சந்தோஷமா இரு, எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. சரிம்மா, அந்த ஈரமான துணியெல்லாம் கொடு, நான் துவைச்சிட்றேன் அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க. அத்தை, நீங்கள் இருங்க, நான் எல்லாத்தையும் துவைச்சிட்றேன் அப்படின்னா சரஸ்வதி. ஏம்மா பச்சை பிள்ளைக்காரி, நீ 3 மாதம் ஆகாமல் தண்ணியிலலாம் கை வைக்கக்கூடாது, நான் சும்மா தானே இருக்கிறேன், இதை விட எனக்கு என்ன வேலை, என் பேத்தி நான் தானே துவைப்பேங்கணும், கொடு அப்படின்னு பாத்ரூமில் போய் அந்த ஈர துணியெல்லாம் அழைச்சிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அம்மா. அப்போ வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த குரல் நல்ல பழக்கமான குரல் தானே அப்படின்னாங்க. சரஸ்வதி, அத்தை, இது உங்கள் புள்ள குரல் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இரு நான் பார்க்குறேன்னாங்க. ஒருவேளை குழந்தை பிறந்தது தெரிஞ்சு பார்க்க வந்திருப்பாரோ அப்படின்னு கேட்டா சரஸ்வதி. இந்த கடங்காரனா விட்டுட்டு ஓடினவன் பார்க்க வந்துருப்பானா, இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு எட்டி பார்த்தாங்க. முன்னாடி இருந்த வேற ஒரு ரூம் கதவை தட்டி சத்தம் போட்டுட்டு இருந்தான். அதே அசோகன் தான். எப்போவும் அயன் பண்ண ஷர்ட்டும் க்ளீனாக ஷேவ் பண்ண ஃபேஸும் இருப்பான். ஆனால் இப்போ மூஞ்செல்லாம் தாடி அழுக்கு சட்டையோட கதவை தட்டி நின்றுட்டு இருந்தான். வெளியே வந்த டாக்டர்கிட்ட, என் குழந்தைய கொன்னுட்டீங்க, நான் உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தான். உடனே அந்த டாக்டர், சார் எதாக இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபை கேளுங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. சரஸ்வதி கிட்ட சொன்னாங்க, அவன் தான் இருக்கான், ஆனால் என்ன விஷயம்னு தெரியல, டாக்டர்கிட்ட ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. சரி, எட்டித்தான் பார்ப்போமேன்னு சரஸ்வதியும் கூட வந்து கதவை சாச்சி லேசாக அதனுடைய சந்து வழியாக பார்த்துட்டு இருந்தாங்க. உள்ளேருந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸோட ஒரு பொண்ணு வெளியே வந்தாங்க. ரொம்ப அதட்டலான தோரணையில், என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. என் குழந்தைய என் அனுமதி இல்லாமல் நீ எப்படி கொல்லலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டான் அசோகன். உன் குழந்தையா? எனக்கு தானே அது குழந்த, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டினா அசோகன். போ நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். சரஸ்வதிக்கு ஞாபகம் வந்துச்சு, கல்யாண ஃபோட்டோவில் பார்த்த அதே பொண்ணு தான், என்ன இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. சரி, என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்போமேன்னு கேட்டுட்டு இருந்தா. நீயா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ அப்படின்னு ஆவேசமாக கேட்டான் அசோகன். ஏற்கனவே கல்யாணம் ஆனதை மறைச்சி என்ன கல்யாணம் பண்ணியிருக்க, அந்த பொண்ணுக்கிட்ட லீகலாக டிவோர்ஸும் வாங்கலை, இதுவே ஃபோர்ஜரி தானே, இதுக்காகவே என்னால் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா. அப்போ நீ என் குழந்தைய அழிக்க பார்க்குறதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டான் அசோகன். உன் கூட நான் வாழ்கிறதா வேணாவான்னு நான் தான் முடிவு பண்ணணும், அதெல்லாம் நீ முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த குழந்தை வேணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ தேவையில்லாமலாம் பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பதில் சொன்னான் அந்த பொண்ணு. இது கேட்ட சரஸ்வதிக்கு இப்படி கூட இருப்பாங்களான்னு தோணுச்சு.
சரஸ்வதி எப்போவுமே அசோகன் உக்காருனா உக்காருவா, நில்லுன்னா நில்லுனுவா. இந்த மாதிரி ஒரு அமைதியான பொண்ணு. இந்த மாதிரி அடாதடியான பொண்ணை அவள் பார்த்தது கூட கிடையாது. உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லையா உன் பொண்டாட்டிக்கிட்டே போயிடு அப்படின்னு ரொம்ப திமிரா பேசினா அந்த பொண்ணு. இதை கேட்டதும் அசோகன் மூஞ்சில் ஈ ஆடலை. என்னது, அப்போ நான் போயிட்டுமா, உனக்கு நான் தேவையில்லையா அப்படின்னு கேட்டான். தேவையே கிடையாது, போகிறதுனா போயிட்டே இரு, எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னா அந்த திமிரா அந்த பொண்ணு. எனக்கு தேவை தான், என் காலையே சுற்றிட்டு இருந்து என் பொண்டாட்டி விட்டுட்டு வந்து உன்னை கட்டிக்கணும் பார்த்தியா, அதுக்கு தான் நல்லா அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அசோகன். நானா உன்னை வர சொன்னேன் உன் பொண்டாட்டியை விட்டுட்டு வான்னு? நீ ஒரு சந்தேக பிசாசு, மனநல பாதிக்கப்பட்டவ மாதிரி இங்கே வந்து கத்திட்டு கிடக்கிற அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. என்னது, மனநல பாதிக்கப்பட்டவனா? ஆமாம், பொண்டாட்டியே சந்தேகப்பட்டு விட்டுட்டு வந்துட்ட, இப்போ என்னையும் சந்தேகப்படுற. உன்னை நம்பி ஒரு குழந்தைய சுமந்து அதை நான் எங்கே விட்டுட்டு போகிறது? அதனால தான் நான் அபார்ஷன் பண்ணலான்னு வந்திருக்கேன்னா. வேணாம், நான் இனிமேல் உன்னை சந்தேகப்பட மாட்டேன், வா நம்ம போய் சந்தோஷமாக வாழலான்னு கையை பிடிச்சி இழுத்தான். கையை உதறித்தல்னவ, எல்லாமே முடிச்சு போச்சு, இன்னும் 2 மணி நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், சும்மா இங்கே உட்காந்து கத்திட்டு இருக்காத, உனக்கு என் கூட வாழணும்னு தோணுச்சுன்னா போய் வீட்டில் சத்தல்லாமல் இரு, அதுக்குள்ளே சும்மா இங்கே கையாமையான்னு கத்திட்டு இருக்கக்கூடாது, கிளம்பு முதல்ல அப்படின்னு அதட்டலாம் சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டா. பதில் ஏதும் பேசாமல் அசோகன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரஸ்வதி கண்ணில் தண்ணீர் வடிஞ்சுது. என்னம்மா, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டாங்க லக்ஷ்மி அம்மா. இல்லைம்மா, இப்போ தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைய எடுத்து அதனுடைய நெத்தியில் முத்தமிட்டாங்க சரஸ்வதி. என்ன சந்தேகப்பட்ட ஒருத்தருக்கு கடவுள் நல்ல வாழ்க்கையை தான் கொடுத்துருக்காங்க, நிம்மதி இல்லாமல் இப்போ அலையிறாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமும் பட்டா சரஸ்வதி.